वबरकातुहू। आज मैं जिस विषय पर बात करना चाहती हूँगी वो है हिंदी और उर्दू भाषाओं का जन्म और उनके अंतर। सबसे पहले आइए हिंदी भाषा पर नजर डालें। हिंदी भाषा का जन्म भारत के हृदय में हुआ। इसकी जड़ें संस्कृत भाषा में है। संस्कृत से प्राकृत अपराशाई विकसित हुए और फिर खड़ी बोली से वर्धमान हिंदी ये देवनागरी लिपि में लिखा गया है। आज इसे भारत के आधिकारिक भाषाओं में से एक होने का भी गौरव प्राप्त है। अब बात करते हैं उर्दू की। उर्दू का जन्म दिल्ली सुल्तान और मुगल साम्राज्य के दौरान हुआ था। उस दौरान अरबी, फारसी, तुर्की और स्थानीय हिंदुस्तानी भाषाओं का मिश्रण हुआ था। तुर्की में उर्दू का शब्द सैन्य शिविर होते हैं क्योंकि कई भाषाएं बोलने वाले एक सैनिक दूसरे का समझ नहीं पाते थे। उर्दू भाषा की उत्पत्ति अरबी फारसी लिपि में होती है। अब आइए दोनों भाषाओं को बीज अंतर देखें। हिंदी देवनागरी लिपि में अनेक संस्कृत शब्द है जबकि उर्दू फारसी लिपि में अनेक संस्कृत है। लेकिन दोनों ही बोलचाल की भाषा में दोनों बहुत बहुत मिलते जुलते हैं। अगर आप हिंदी बोलने वाले और उर्दू बोलने वाले से पूछे तो दोनों एक दूसरे को आसानी से समझ जाएंगे। यही इन भाषाओं की खूबसूरती है। दोनों भाषा एक ही देश के हृदय में भारत में जन्मे जुड़वान फूलों की तरह है। एक का उच्चारण संस्कृत है, दूसरे का अरबी, लेकिन दोनों ही देश के जन्मे जुड़वां फूलों की तरह है। इस्लामिक किताबें अधिक क्यों उर्दू में है? भारत बांग्लादेश में मुसलमानों के लिए उर्दू सबसे ज्यादा बोलचाल की भाषा है। मदरसे आदि मुस्लिम विद्वान और धार्मिक शिक्षण संस्था विशेष रूप से दारुल उलमा और नदवतुल उलमा सभी उर्दू में शिक्षा प्रदान करते थे। अल्लाह हम सबको सभी भाषाओं को समझने के ज्ञान प्रदान करे। धन्यवाद। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் பேச போகும் தலைப்பு ஹிந்தி மற்றும் உருது மொழிகளின் பிறப்பும் அவற்றின் வேறுபாடுகளும். முதலில் ஹிந்தி மொழி பற்றி பார்க்கலாம். ஹிந்தி மொழி இந்தியாவின் இதயத்தில் பிறந்தது. இதன் வேர்கள் சமஸ்கிருத மொழியில் இருக்கின்றன. சமஸ்கிருத மொழியிலிருந்து பிராகிருதம் அபபிரம்சம் வழியாக வளர்ந்து பின்னர் காலி போலி வழக்கு மொழியிலிருந்து இன்றைய நம் ஹிந்தி உருவானது. இது தேவநாயகரி எழுத்து வடிவத்தில் எழுதப்படுகிறது. இன்றைய இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மொழிகளில் ஒன்று என்பது பெருமை. இப்போது உருது மொழி பற்றி பார்க்கலாம். உருது மொழி பிறந்தது டெல்லி சுல்தான் மற்றும் முகல் பேரரசு காலத்தில். அந்த காலத்தில் அரபி, பாரசி, துருக்கி மற்றும் உள்ளூர் ஹிந்துஸ்தான் மொழிகள் ஒன்றாக கலந்தது. அதில் இருந்துதான் ஒரு இனிமையான கலப்பு மொழியானது உருது உருவானது. உருது என்ற சொல் துருக்கியத்தில் இராணுவ முகம் என்று பொருள். ஏனெனில் பல மொழிகளை பேசும் படை வீரர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இந்த மொழி உருவானது. உருது அரபி பாரசி எழுத்துக்களாக எழுதப்படுகிறது. இது பாகிஸ்தானின் அதிகாரப்பூர்வ மொழியாகவும் இந்தியாவின் இரண்டாம் நிலை மொழியாகவும் உள்ளது. ஹிந்தியில் தேவநாயகரி எழுத்து சமஸ்கிருத சொற்கள் அதிகம் உள்ளது. உருது மொழியில் பாரசி எழுத்து அரபி மற்றும் பாரசி சொற்கள் அதிகம் உள்ளது. இஸ்லாமிய புத்தகத்தில் ஏன் பெரும்பாலும் உருது மொழி இருக்கின்றன? உருது மொழி இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேசத்தில் உள்ள முஸ்லிம்கள் அதிகம் பயன்படுத்தும் மொழி. முஸ்லிம் பண்டிதர்கள் மற்றும் மதரசாக்கள் குறிப்பாக தாருல் உலூம், நதுவத்துல் உலமா போன்றவை அனைத்தும் உருது மொழிதான் கல்வி அளித்தனர். அதனால் அந்த இடத்தில் எழுதப்பட்ட நூல்கள் பெரும்பாலும் உருது மொழிதான் வந்தனர். இஸ்லாமிய நூல்கள் ஹிந்தியில் வராதற்கு காரணம்
ஹிந்தி பேசுபவர்கள் இஸ்லாமியர்களின் மிக குறைவானவர்கள். அதனால் இஸ்லாமிய நூல்கள் ஹிந்தியில் பெரிதாக எழுதப்படவில்லை. ஆனால் இன்று சில இஸ்லாமிய அமைப்புகள் ஹிந்தி மொழிபெயர்ப்புகளையும் செய்து வருகிறார்கள். அதாவது உருது தெற்காசிய முஸ்லிம்களுக்கு விளக்க மொழி, ஹிந்தி சமீபத்திய மொழிபெயர்ப்பு பயன்பாடு. ஒரு ஹிந்தி பேசும் நபரையும் ஒரு உருது பேசும் நபரையும் கேட்டால் இருவரும் ஒருவரை எளிதாக புரிந்து கொள்வார்கள். அதுவே இந்த மொழிகளின் அழகு. இரண்டு மொழிகள் ஒரு நாட்டின் நெஞ்சத்தில் பிறந்த இரட்டை மலர்கள் போன்றவை. ஒன்று சமஸ்கிருத வாசம், மற்றொன்று அரபி வாசம் கொண்டது. ஆனால் இரண்டு மனிதர்களையும் ஒன்றிணைக்கும் மென்மையான பாலமாகும். அல்லாஹ் நமக்கெல்லாம் அனைத்து மொழிகளையும் புரிந்து கொள்ள அறிவை அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। बहुत ही खूबसूरत से बताया, धन्यवाद बच्चों।